அதிமுகவிலே இணைந்த சீமான் கட்சியின் முக்கிய தலைவர். அதிர்ச்சியில் சீமான், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பூரா அதிமுக இணைக்கக்கூடிய வேலைகள், அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று ஓபிஎஸ் சசிகலா தரப்பை நம்பி பிரிந்து சென்ற நபர்களை பூரா மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக துரிதமாக வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் தமிழர் கட்சி, அதாவது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி ஒருவர் நேரடியாக அந்த கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவராகக்கூடிய, அதுவும் கொங்கு மண்டலத்திலே மிக மிக முக்கிய தலைவராகக்கூடிய எஸ்பி வேலுமணி முன்னிலையே அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுக சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை செயலாளர் அன்சர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இன்று அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை செயலாளர் அன்சர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார். அவருடன் அக்கட்சியைச் சேர்ந்த சில தொண்டர்களும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை வளப்படுத்தும் நோக்கிலே இத்தகைய சேர்க்கை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தை மட்டும் இந்த ஒரு வாரத்திலே 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், அதாவது மாற்று கட்சி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் திமுக, நாம் தமிழர் கட்சி என மாற்று கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்கள் என மொத்தம் 2000க்கும் மேற்பட்டவர்களை அதிமுக இணைத்திருக்கிறாராம் எஸ்பி வேலுமணி அவர்கள். அதேபோல் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்று கட்சியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே தன்னை அதிமுகவின் கள்ளக்காடி பிரிவு உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலும் சரி, அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் சரி வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1000 பேரை சேர்த்தால் மொத்தமாக 4000க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவில் மட்டும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் ஆளும் கட்சியான திமுகவை நோக்கி ஏன் போகல, அதே போல மற்ற கட்சிகளுக்கு நோக்கி ஏன் போகல அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதிமுகவில் மட்டும்தான் அனைவருக்கும் சரிசமமான உரிமைகள் என்பது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவரவர் திறமைக்கு ஏற்ப பதவிகளும் பொறுப்புகளும் அதிமுகவில் கிடைக்கும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறத தாண்டி நமது கடவுளாக கருதப்படக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கி கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றி கட்சியாக மாறப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் முதல் படிதான் உறுப்பினர் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்கள், அதுவும் உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.